நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே, ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே, பிள்ளையார் பட்டி கணபதியே, பிழைகள் பொறுக்கும் குணநிதியே, அடியவர் அழைத்தால் வந்திடுவாய், அமைதியை அவர்க்கு தந்திடுவாய். ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே. காலத்தை மாற்றிடும் கற்பகமே, கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே, காலத்தை மாற்றிடும் கற்பகமே, கவலைகள் தீர்த்திடும் கஜமுகனே, கண்களில் பெருகுது நீரூற்று, உன் கருணையினால் அதை நீ மாற்று. ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே. தேவகோட்டையில் ஷிரடி சாய்பாபா ஆலயம் ரொம்ப ஒரு பெரிய ஆலயம் ஒன்று கட்டியிருக்கேன். நீங்கள் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு தங்கத்தேர் கூட செஞ்சுருக்கோம். அது என்னுடைய ட்ரஸ்ட்லேருந்து நான் அதை இது பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா நம்பிக்கை தான் அதில். சாய்பாபா மேலே அந்த அவருடைய சிலைக்கு முன்னாடி நின்று இந்த மாதிரி நினச்சிட்டு அவங்க வேண்டிக்கிறாங்க. அது வேண்டியது நடந்ததுக்கு பிறகு அவர்களே வந்து நாங்கள் இந்த மாதிரி வேண்டிக்கணும், இந்த மாதிரி வேலை கிடைக்கணும்னு நினச்சிக்கணும், என்னுடைய பையனுக்கு திருமணம் ஆகும்னு நினச்சோம், அந்த மாதிரிலாம் நினச்சி கொண்டது நடந்தது அப்படின்னு அவங்க சொல்லி அதனுடைய நம்பிக்கை. இந்த சிலை வந்து நான் வந்து ராஜஸ்தான்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். 6.5 டன் அந்த சிலை, பழுங்கிக்கால் சிலை. அதை வந்து அங்கே ஒரு கோவில் கட்டி 2011 கும்பாபிஷேகம். இன்றைக்கும் தினம் ஒரு 1000 பேர் வர்றாங்க. வியாழக்கிழமை 3000 பேர் வர்றாங்க. எல்லாருக்கும் தினந்தோறும் அன்னதானம் நடக்குது. அது மாதிரி அந்த ஆலயத்தை என்னுடைய மனைவியும் பார்த்துக்கிறாங்க, குழந்தைகள் என்னுடைய 2 சன்ஸும் பார்த்துக்குவாங்க. நான் ஊருக்கு போகும்போது என் வீட்டு பக்கத்துலேயே தான் இருக்கேன். சரிங்க. அது அந்த ஆன்மீகத்தில் இன்றைக்கும் என்னுடைய குழந்தைகள்லாம் நிறைய ஈடுபாடு உண்டு. நாட்டுக்கோட்டை நகரத்தார் இணையவழி தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இப்பொழுது நாம் தேவகோட்டையில் இருக்கின்றோம். தேவகோட்டையில் இருக்கக்கூடிய சாய்பாபா ஆலயத்தின் கும்பாபிஷேக விழா. இந்த கோவிலானது தெய்வத்திரு மாண்புமை நீதியரசர் ARL ஐயா அவர்களால் கட்டப்பட்டது. இது முதல் கும்பாபிஷேக நிகழ்வு. ஐயா அவர்களுடைய திருப்புதல்வர்கள் அருணாச்சலம் அண்ணன் அவர்களும், சீனியர் அட்வொகேட் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா சுந்தரேசன் அண்ணன் அவர்களும் இப்பொழுது நம் நேருடன் இணைந்திருக்கின்றார்கள். அவர்கள் இந்த திருக்கோவில் பற்றியும் இந்த கும்பாபிஷேக விழா பற்றியும் நம் நேருடன் பகிர்ந்து கொள்வார்கள். நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எங்களது பணிவான வணக்கம். இந்த கோவில் சொர்ண விநாயகர் மற்றும் ஷிரடி சாய்பாபா ஆலயம் என் பெற்றோர்களால் தெய்வத்திரு டாக்டர் ஜஸ்டிஸ் AR லக்ஷ்மணன், திருமதி மீனாட்சி ஆட்சி அவர்களால் 2011ஆம் ஆண்டு 26/1/2011 வருடம் நூதன பிரதிஷ்டாலயம் செய்யப்பட்டது. இப்பொழுது இந்த வருடம் 30/4 அன்று
பாலாலயம் செய்யப்பட்டு திருப்பணிகள் தொடர்ந்து நடைபெற்று இன்று ஹோமம் முதல் காலம் யாகசாலை நிறைவு பெறும் தருணத்தில் இருக்கிறது. நாளை காலை 6 மணி முதல் 6:10 மணிக்குள் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற உள்ளது. இந்த வாய்ப்பை எங்களுக்கு கொடுத்ததற்கு எங்கள் குடும்பத்தில் பெரியவருக்கும் முக்கியமாக குறிப்பாக என் பெற்றோருக்கும் நான் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் மரியாதையும் செலுத்திக் கொள்கிறேன். நன்றி. என்னுடைய சகோதரர் திரு சுந்தரேசன் பேசுவார். இந்த கோயிலை நிர்மாணம் பண்ணணும்னு அப்பா அம்மாவுக்கு ரொம்ப ஒரு ஆசையாக இருந்துச்சு. அதை அவங்க நல்லபடியாக பண்ணியிருக்காங்க. அதை அவங்க எங்கள்கிட்ட கொடுத்துட்டு போனதை நாங்கள் நல்லபடியாக பண்ணணுங்கிறதுக்கு ஆண்டவன் எங்களுக்கு அந்த சக்தியை கொடுக்கணும், அந்த மகிழ்ச்சியை எல்லாருக்கும் கொடுக்கணும். பாபா அருள், விநாயகர் அருள் அனைவருக்கும் சென்றடைய வேண்டும். நன்றி, வணக்கம். இந்த கோவிலை பற்றி இந்த கோவிலுடைய மக்கள் அவங்களுடைய ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். இங்கே வரக்கூடிய பக்தர்கள் எல்லாரும் மனசார எல்லாம் வேண்டிக்கிறாங்க. வேண்டிக்கிறவங்களுக்கு எல்லா பக்தருக்கும் எல்லாம் கிடைக்கிதுன்னு அவங்க எங்கள்கிட்ட சொல்கிறது எங்களுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்குது. சந்தோஷம் இல்லை, ரொம்ப நிம்மதியாக இருக்குது. ரெண்டாவது வேலை எல்லாம் கிடைக்குது. இங்கே நம்ம நகரத்தார் ஒருத்தரே கீழச்சிவல்பட்டியிலேருந்து வாரம் வியாழக்கிழமை தவறாமல் 6 அடி மாலை, சாட்ட மாலை சாய்பாபா கொண்டாந்து சாத்துறாரு. அந்த மாலை 24 மணி நேரம் சாமி கழுத்திலே இருக்குது. வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மாலை ஆரத்தி முடிஞ்சோன்னு அந்த மாலையை எடுத்து கல்யாண மாலைன்னு பணமே வாங்கிக்காமல் கொடுக்குறோம். இதை வாங்கிட்டு போய் வச்சுக்கிறவங்க மகனுக்கு கல்யாணம் நடக்குது, மகளுக்கு கல்யாணம் நடக்குது. இன்றைக்கி வரைக்கும் இதை எழுதி வச்சு வாங்கிட்டு போயிட்டுருக்காங்க. அதுபோக பிள்ளைங்க படிப்பு, காலேஜ் படிப்பு, வீடு, சொத்து, காரு என்ன வேண்டிக்கிறாங்களோ பாபா எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்குறாரு. இன்னமும் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்கணுன்னு நாங்கள் ரொம்ப வேண்டிக்கிறோம். நன்றி. நன்றி. இந்த கும்பாபிஷேகத்துடைய முழு தொகுப்பானது நம்ம 2 பகுதிகளாக, முதல் நாள் யாகசாலை, அடுத்த நாள் கும்பாபிஷேகம் என்று நமது தொலைக்காட்சியில் தொடர்ந்து ஒளிபரப்பாகும். நன்றி. 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 சங்கரன் மகனே கணபதி, சங்கடம் தீர்க்கும் விநாயகனே. சங்கரன் மகனே கணபதி, சங்கடம் தீர்க்கும் விநாயகனே. சந்ததமெல்லாம் உன்னை தொழுவோம், நல்ல சந்ததியை நீ தந்திடுவாய். ஆதிமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே. குளத்தின் கரையினில் வீற்றிருப்பாய், கோபுர வாசலில் கொலுவிருப்பாய். குளத்தின் கரையினில் வீற்றிருப்பாய், கோபுர வாசலில் கொலுவிருப்பாய். குன்றாத வளத்தினை தந்திடுவாய், என் குறைகளை நீக்கி வாழ்வழிப்பாய். ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே. மன்றினில் ஆடும் ஈசனுக்கு மகனாய் தோன்றி வந்தவனே. மன்றினில் ஆடும் ஈசனுக்கு மகனாய் தோன்றி வந்தவனே. மனக்குறையெல்லாம் போக்கிடுவாய், மங்கள வாழ்வினை தந்திடுவாய். ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே. திருமணமாக கண்ணியர்க்கு திருமண மாலை தந்திடுவாய்.
திருமணமாக கண்ணியர்க்கு திருமண மாலை தந்திடுவாய். திருவடி தொழுதிடும் அடியவர்க்கு திருவருள் புரிந்து துணையிருப்பாய். ஆனைமுக விநாயகனே, ஆறுமுகன் சகோதரனே. சாய்நாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது. அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது. சாய்நாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது. அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது. சாயி 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 என்றோர் வார்த்தை வந்தது. அவர் சரித்திரத்தை நான் படித்தேன், ஞானம் வந்தது. சாய்நாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது. அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது. சித்தரெல்லாம் வணங்கும் மகா சித்தர் அல்லவா, அந்த சித்தரது சரித்திரத்தை நானும் சொல்லவா. சித்தரெல்லாம் வணங்கும் மகா சித்தர் அல்லவா, அந்த சித்தரது சரித்திரத்தை நானும் சொல்லவா. சீரடியில் கோவில் கொண்ட தெய்வம் அல்லவா, அவர் திருவடியை தொழுவதிலே பெருமை அல்லவா. சீரடியில் கோவில் கொண்ட தெய்வம் அல்லவா, அவர் திருவடியை தொழுவதிலே பெருமை அல்லவா. சாய்நாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது. அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது. சீரடிக்கு சென்று அவரை தரிசனம் செய்வோம். அவர் திருவருளால் நம்முடைய வாழ்வினை வெல்வோம். சீரடிக்கு சென்று அவரை தரிசனம் செய்வோம். அவர் திருவருளால் நம்முடைய வாழ்வினை வெல்வோம்.
அழைத்தவுடன் ஓடி வந்து அருள் கொடுப்பவர். நாம் அனுதினமும் அவருடைய புகழை பாடுவோம். அழைத்தவுடன் ஓடி வந்து அருள் கொடுப்பவர். நாம் அனுதினமும் அவருடைய புகழை பாடுவோம். சாய்நாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது. அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது. ஜீவகலை வரல, பாக்கி இருந்தால் கிடையாது. ஜீவன் வரதுக்காக தான் உள்ள சுவாமி கொண்டு போய் உள்ளே வச்சுருக்காங்க. சுவாமி அங்கே பூஜை பண்ணிருக்காங்க. சுவாமியை யாகசாலைக்கு எழுந்துடணும்னு பிரார்த்தனை பண்ணி கும்பத்தில் ஆவாரம் பண்ண போகிறாங்க. விநாயகரே அதிகம். அதுக்கு முன்னாடி நல்ல வேலை வந்து சேரணும்னு சுவாமி பிரார்த்தனை பண்ணுறதுக்காக நம்ம எல்லாரும் சங்கல்பம் பண்ணிக்கிறோம். ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. குரு வாழ்க, குரு திருவடி வாழ்க, குருவே துணை. விஸ்வாம் வரதரம் விஷ்ணம் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம். தாயுமாகி தந்தையாகி தெய்வமானவர். அவர் பாமரனாய் பக்கிரியாய் சுற்றி வந்தவர். தாயுமாகி தந்தையாகி தெய்வமானவர். அவர் பாமரனாய் பக்கிரியாய் சுற்றி வந்தவர். எம்மதமும் சம்மதமே என்று வாழ்ந்தவர். நாம் எங்கிருந்த போதும் வந்து நம்மை காப்பவர். எம்மதமும் சம்மதமே என்று வாழ்ந்தவர். நாம் எங்கிருந்த போதும் வந்து நம்மை காப்பவர். சாய்நாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது. அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது.
சாயிநாதன் நாமம் சொல்லுவோம், கவலை எல்லாம் மறந்து அவரை தியானத்தில் காண்போம். காலை மாலை சாயிநாதன் நாமம் சொல்லுவோம், கவலை எல்லாம் மறந்து அவரை தியானத்தில் காண்போம். நெற்றி கண்ணை மூடியவர் நிட்டை செய்பவர், தம்மை நெருங்கி வரும் பக்தருக்கு நண்பரானவர். நெற்றி கண்ணை மூடியவர் நிட்டை செய்பவர், தம்மை நெருங்கி வரும் பக்தருக்கு நண்பரானவர். சாயிநாதன் ரூபம் எந்தன் கனவில் வந்தது, அவர் கருணை கொண்ட பார்வையினால் பக்தி வந்தது. ஒரு முறை சொன்னால் ஓடிடும் வினைகள் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. இருமுறை சொன்னால் நின்னருள் கூடும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. மும்முறை சொன்னால் முப்பொருள் புரியும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. நான்முறை சொன்னால் நலம் பல பெருகும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. ஐந்தாம் முறையில் அவன் ஒரு தோன்றும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. ஆறாம் தடவை அருஞ்சுவையாவான் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. ஏழாம் முறையில் ஏழிசையாவான் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. எட்டாம் முறையில் சித்திகள் கூடும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. ஒன்பான் முறையில் உண்மை வெளிப்படும் சிவ சிவ சிவாய நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. பத்தாம் முறையில் உனதடி தேடி உன் உருகிடுமே நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. 11ஆக 12ஆக பலது ஒன்றாகும் நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. நாமம் சொல்ல நான் மறந்தாலும் நாமறவாது நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. நான் உனை என்னும் நிலை மறந்தாலும் நீ மறவாயே நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. ஞாயிற்கடையேன் என மணிவாசகம் எழுது நிலை வரும் நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. நாத பொருளே உனதடி நிழலில் நான் உறங்கிடுவேன் நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. நாவில் இசைக்க உயிரில் இனிக்க நான் உன் உணர்வில் நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. எல்லாம் நீயே எல்லாம் நீயே எல்லாம் நீயே நமச்சிவாய, சிவ சிவ சிவாய நமச்சிவாய. எங்கும் நீயே
எதிலும் நீயே எங்கும் நீயே நமச்சிவாய. வாழ்வே முதலே வாழும் வழியே வாழ்வின் பொருளே நமச்சிவாய. வாழும் வாழ்வே வழிபாடாக நமச்சிவாய நமச்சிவாய. எழுந்தருள் எழுந்தருள் சிவபெருமானே எமக்கருள் தரவே சிவபெருமானே. எழுந்தருள் எழுந்தருள் சிவபெருமானே எமக்கருள் தரவே சிவபெருமானே. தென்னாடுடைய சிவனே சிவனே எந்நாட்டவர்க்கும் இறையே இறையே. தென்னாடுடைய சிவனே சிவனே எந்நாட்டவர்க்கும் இறையே இறையே. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அப்பன் நீ அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் நீ ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓரூரும் நீ தொய்ப்பனவும் உய்ப்பனவும் தோற்றுவாய் நீ துணையாய் என் நெஞ்சம் துறப்பிப்பாய் நீ இப்பொன்னி எம்மணி நீ எம்முத்து நீ இறைவன் நீ ஏறோர்ந்த செல்வன் நீயே. என்பவருகிற்பதன்று கூற்றம் நம்மேல் வெய்ய வீணை பகையும் பையனையும் எம்பறிவு தேர்ந்தோம் இடுக்கண் இல்லோம் எங்களில் என் ஞாயிறு எளியோம் அல்லோ. அம்பவள செஞ்சடை மேல் ஆறு சூடி அனலாடி ஆனஞ்சும் ஆட்டுகந்து செம்பவள வண்ணர் செங்குன்ற வண்ணர் செவ்வான வண்ணர் என் சிந்தையாரே. ஆட்டுவித்தால் ஆரொருவர் ஆடாதாரே அடக்குவித்தால் ஆரொருவர் அடங்காதாரே ஓட்டுவித்தால் ஆரொருவர் ஓடாதாரே உருகுவித்தால் ஆரொருவர் உருகாதாரே பாட்டுவித்தால் ஆரொருவர் பாடாதாரே பணிவித்தால் ஆரொருவர் பணியாதாரே காட்டுவித்தால் ஆரொருவர் காணாதாரே காண்பாரார் கண்ணுதலாய் காட்டாக்காலே. நற்பதத்தார் நற்பதமே ஞானமூர்த்தி நலஞ்சுடரே நாள் வேத தப்பால் நின்று சொற்பதத்தார் சொல்பதமும் கடந்து நின்று சொலற்கரிய சூழலாய் இது உன் தன்மை நிற்பதொத்து நிலையிலா நெஞ்சம் தன்னுள் நிலவாத புலால் உடம்பே புகுந்து நின்று கற்பகமே யான் உன்னை விடுவேன் அல்லேன் கனகமாமணி நிறத்தின் கடவுளானே. திருக்கோயில் இல்லாத திருயில் ஊரும் திருவெண்ணீரணியாத திருயில் ஊரும் பருக்கோயில் பத்திமையால் பாடா ஊரும் பாங்கினோடு பல தளிகள் இல்லா ஊரும் விருப்போ
அருளோடு வெண்சங்கம் ஊதாவோரும் விதானமும் வெண்கொடியும் இல்லாவோரும் அருப்போடு மலர் பறித்திட்டுண்ணாவோரும் அவையெல்லாம் ஊரல்ல அடவி காடே. திருநாமம் அஞ்செழுத்தும் செப்பாராகில் தீவண்ணர் திருமுருகால் பேசாராகில் ஒரு காலும் திருக்கோயில் சூழாராகில் உண்பதன் முன் மலர் பறித்திட்டுண்ணாராகில் அருநோய்கள் கெடவெண்ணீர் அணியாராகில் அழியற்றார் பிறந்தவாறு ஏதோ என்னில் பெருநோய்கள் மிக நலிய பெயர்த்தும் செத்தும் பிறப்பதற்கே தொழிலாகி இறக்கின்றாரே. நின்னாவார் பிறரின்றி நீயே ஆனாய் நினைப்பார்கள் மனத்துக்கோர் வித்தும் ஆனாய் மன்னானாய் மன்னவர் கோரமுதும் ஆனாய் மறை நான்கும் ஆனாய் அரங்கம் ஆனாய் பொன்னானாய் மணியானாய் போகம் ஆனாய் பூமி மேல் புகழ்தக்க பொருளே உன்னை என்னானாய் என்னானாய் என்னின் அல்லால் ஏழையேன் என் சொல்லி ஏத்துகேனே. உன்னடியேனை அன்பாளார்த்தாய் அருள் நோக்கில் தீர்த்த நீராட்டிக் கொண்டாய் எத்தனையும் அறிய நீ எளியானாய் எனையாண்டு கொண்டிறங்கி என்று கொண்டாய் பித்தனேன் பேதையேன் பேயன் நாயேன் பிழைத்தனகள் அத்தனையும் பொறுத்தாய் அன்றே எத்தனையும் எம்பரமோ ஐயோ எம்பெருமான் திருக்கருணை இருந்தவாறே. குலம் பொல்லேன் குணம் பொல்லேன் புரியும் பொல்லேன் குற்றமே பெரிதுடையேன் கோலமாயே நலம் பொல்லேன் நான் பொல்லேன் ஞானே அல்லேன் நல்லாரோடு இசைந்திலேன் நடுவே நின்று விலங்கல்லேன் விலங்கல்லாது ஒழிந்தேன் அல்லேன் வெறுப்பனவும் மிக பெரிதும் பேசவல்லேன் இளம் பொல்லேன் இறப்பதே மாட்டேன் என் செய்வான் தோன்றினேன் ஏழையேனே.